பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் போகிற அந்த பாய்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா வேலை தேடிட்டு இருக்கிற அந்த பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்றது அவருக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். அதாவது அவர் ஃபிசிக்கலி நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படி ஒரு விஷ் அவருக்கு இருக்கும். இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லைன்னா அட்ராக்டிவ்னஸ் அப்படின்னு என்ன, அது நம்ம எப்படி கேரி பண்ணிட்டு இருக்கு, அதாவது நம்ம யாராவது பார்க்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும், இதை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கு. இந்த ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். நம்ம யாருக்கிட்டாவது பேசும்போது ஏதாவது டீல் பண்ணும்போது அதில் கூட அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஓகேயா இருந்தால் நம்மளால முடியும். அப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் ஃபிசிக்கலி அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் டிப்ஸை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்படி உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் டிப்பு தான் கீப் யுவர் ஸ்கின் கிளீன், எஸ்பெஷலி உங்களுடைய ஃபேஸினுடைய ஸ்கின். யாராவது நம்ம பார்க்கும்போது அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்கு நம்ம ஃபேஸில் தான் வரும். அப்போ நம்ம ஃபேஸினுடைய ஸ்கின் நம்ம கேர் பண்ணலைன்னா நம்ம முன்னாடி நிற்கிற அந்த பர்சனுக்கு ஒரு இம்ப்ரெஷன் இல்லாத போயிடும். நம்ம ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குன்னா இல்லைன்னா ஆயிலி அந்த மாதிரியான காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக ஆயில் கண்ட்ரோல் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம ஃபேஸ் அந்த மாதிரியே ஆகிடும். அதை நம்ம மாற்ற முடியாது. நம்ம இதுக்காக கொஞ்சம் கவனம் கொடுத்தா இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த பிம்பிள்ஸையும் ஃபேஸ் அக்னே எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நம்மளாலே முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸினுடைய ஒரு கம்ப்ளீட் வைபு கொஞ்சம் டல்லாக இருந்தா, அப்படி நம்ம ஃபேஸ் டல்லாக இருக்குன்னு முன்னாடி இருக்கிறதுக்கு தெரிஞ்சா அது நல்லா இருக்காது இல்லையா? இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டெய்லி 2 times ஆவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். அதே போல் ஏதாவது ஒரு ஃபேஸ் கேர் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணிடணும். எஸ்பெஷலி சொல்கிறேன்னா நமக்கு அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம பிம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபேஸ் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் கூட நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அதனால ஃபேஸினுடைய அந்த டல்னஸ் எல்லாம் போய் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோ ஆகிடும். அதே போல் நம்ம யார்கிட்டையாவது பேசும்போதெல்லாம் நம்ம ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கீப் பண்ணணும். ஐஸ் எல்லாம் ஓப்பனாக வச்சிடணும். நல்ல ஒரு ஸ்மைல் நம்ம ஃபேஸில் இருக்குன்னா அது நம்ம ஃபேஸை ரொம்பவும் அட்ராக்டிவாக ஆக்கிடும். அது மட்டும் இல்லை, சைக்காலஜிக்கலி மற்றவர்கிட்ட ஈஸிலி பவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்மைல் உதவி பண்ணிடும். நெக்ஸ்ட் டிப்பு தான் வேர் ஏ ஸ்பெக்ஸ். சில டைம்லலாம் நம்ம யார்கிட்டாவது பேசும்போது நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்ற அவருக்கு தோணிடும். இல்லைன்னா நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிட்டோம். அதே டைமில் நீங்கள் ஒரு ஸ்பெக்ஸ் வேர் பண்ணியிருக்குன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கூட சென்சிபிளான விஷயங்கள்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி ஜாஸ்தி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பாவனை அவருக்குள்ளே இருக்கும். அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் ஜாஸ்தி கவனம் கொடுத்துடும். இது ஒரு சைக்காலஜிக்கல் மித்து தான். ஆனாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் கூட ஸ்பெக்ஸ் வச்சிருக்கிற யார்கிட்டையாவது பேசும்போது உங்களுக்கே அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? இதுதான் அவருக்கும் இருக்கும். இதை நீங்கள் கவனம் வச்சுட்டேன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகிடும். இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? நார்மலாக கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனவர் தான் இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுடும். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் கூட இந்த ஸ்பெக்ஸ்னால நமக்கு கிடைச்சிடும். நம்ம ஃபேஸுக்கு கொஞ்சம் கூட ஒரு மெச்சூர்டு ஒரு போல்டு லுக் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்பெக்ஸ் ஹெல்ப் பண்ணிடும். அதனால தான் சொல்றது, நீங்க ஒரு ஸ்பெக்ஸ் வச்சு பேசுறேன்னா நீங்க கொஞ்சம் கூட சென்சிபிளான கொஞ்சம் கூட மெச்சூர்டான ஒரு மேன் அப்படின்ற ஒரு விஷன் உங்க முன்னாடி இருக்கிறவர் இருக்கும் இல்லையா? உங்க பேச்சு கேட்டுட்டு இருக்கிறவர் அவருக்குள்ள அந்த மாதிரி ஒரு பாவனை வந்துடும். இப்போ உங்களுக்கு நான் உங்களுடைய கரியர் லைஃபும் பர்சனல் லைஃபும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இது ஒரு அமெரிக்கன் சூரிய வம்ச கதை. சைடு ஷியான ஒரு கப்பல் இன்டீரியர் டிசைனிங் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ண கதை தான் இது. ஒரு சைடில் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும், ஆனால் இன்னொரு சைடில் நம்ம ஃபேமிலி இருக்கு இல்லையா? பிஸ்னஸ் கூடவே அவங்க எப்படி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணாங்க இதை பற்றி எல்லாம் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்டோரியை கேட்டு நம்மளும் நம்ம லைஃப்ல பிஸ்னஸ் ஃபேமிலி ரெண்டையும் மேனேஜ் பண்ண கத்துக்கலாம். ஏன்னா இந்த புக்குக்குள்ள அவர் நமக்கு எல்லாருக்குமே பிராக்டிக்கலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிப்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த புக்கு பேர் என்ன தெரியுமா? மேக் லைஃப் பியூட்டிஃபுல். நான் குக்கு எஃப்எம்ல இருந்து இதனுடைய ஆடியோ புக் சம்மரி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு இதை பற்றி உங்களுக்கும் சொல்லி கொடுக்குது. குக்கு எஃப்எம்குள்ள நான் இப்படி தேடிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய புக் சம்மரிஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் இருக்கு, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. எனக்கு தமிழ், மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல எல்லாம் நிறைய புக்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் நிறைய வேர்ல்டு ஃபேமஸ் புக்ஸை பற்றி கேள்வி தான் பட்டிருந்தோம். ஆனா அது எல்லாமே இங்கிலீஷ்ல ஆகிறதுனால படிக்க முடியல. இப்போதான் எனக்கு ஒரு சொல்யூஷன் ஆயிடுச்சு. இந்த புக்ஸினுடைய எல்லாம் சம்மரியும் ஒரிஜினல்ஸும் குக்கு எஃப்எம்ல இருந்து கிடைக்குது. எக்கச்சக்கமான ஆடியோ புக் சம்மரிஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ்னுடைய ஒரு கலெக்ஷன் தான் இங்க இருக்கு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மந்த்ல உங்களுக்கு ஒரு 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன். அதாவது 49 rupeesக்கு உங்களுக்கு அன்லிமிட்டடான ஆடியோஸினுடைய ஆக்சஸ் 1 மந்த்துக்கு கிடைச்சிடும். ஆனா இது கிடைக்கணும்னா நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிடணும்.
அப்ப நீங்க என்ன பண்ணிடணும்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்லும் குக்கு எஃப்எம்னுடைய லிங்கும் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதை ஏறி பாருங்க. அதுக்குள்ள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்னு. இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிடும். நீங்க 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க, திருப்பி வீடியோக்கு வாங்க. நெக்ஸ்ட் டிப்பு தான், அது ஒபியஸான ஒரு டிப்பு தான், எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட். நீங்க ஒரு போயா இருக்குன்னா உங்களுக்கு இது கண்டிப்பா இந்த பழக்கம் வேணும். அதாவது எக்ஸசைஸ் இல்லைன்னா ஒர்க் அவுட் ஏதாவது நீங்க பண்ணியிருக்கணும். இது பிசிக்கலி மட்டும் இல்லை, உங்க இமோஷனலி மென்டலி எல்லாமே ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒர்க் அவுட். இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் அப்படியெல்லாம் கேட்கும்போது ஜிம்மு போய் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி கூட கிடையாது. அந்த மாதிரியான இன்டென்ஸ் மசில் ஒர்க் அவுட் வேணும்னு தேவையில்லை. ரன்னிங், ஸ்விம்மிங், ஜோகிங் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரு ஒர்க் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்குன்னா அதே கூட ஒரு ஒர்க் அவுட்டாக இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம இங்கே சொல்கிறது என்னன்னா, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிடணும். அதுதான் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் அட்டென்ஷன் கொடுக்குறேன்னா அது நம்ம ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிடும், கொஞ்சம் கூட பியூட்டிஃபுல் ஆக்கிடும். நெக்ஸ்ட் டிப், கீப் யுவர் ஹேர் ப்ராப்பர் அண்ட் ஹெல்த்தி. நல்ல ஒரு ஹேர் உங்களுக்கு இருக்குன்னா அது உங்களை அட்ராக்டிவா மாற்றிடும். இது உங்களுக்கே தெரியும் இல்லையா? நிறைய பேர் தன்னுடைய ஹேரை பற்றி ரொம்ப கன்சர்ன்டா இருக்கு, அவர் அதை கேர் பண்ணிட்டும் இருக்கு, இதுவும் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, நம்ம சாப்பிடும்போது ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ட் சப்ளை நம்ம எப்பவும் கொடுக்க மாட்டோம். இதுக்காக ஒரு ஹேர் டயட் நீங்க ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது உங்க ஹேரை ஹெல்த்தியா வைக்கிறதுக்கு தேவையான ஒரு டயட் நீங்க ஃபாலோ பண்ணிடணும். அது உங்களுடைய ஹேரை திக்கர் ஆக்கிடும், மட்டும் இல்ல உங்களோட ஹேர் growth கூட சப்போர்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு நல்ல ஹேர் கேர் பண்ணலைன்னா, ஒரு ஹேர் கேர் ருட்டீன் நமக்கு இல்லைன்னா, உதாரணத்துக்கு நம்ம கரெக்டா ஹேர் ஆயில் பண்ணல, கிளீன் பண்ணல, ஹேர் ஸ்கால்ப் கிளீன் பண்ணல, இந்த காரணத்தால எல்லாம் உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் வரலாம். இந்த மாதிரி நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணலனா ஒரு நல்ல ஹேர் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் செய்தாதான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஹேர் ரிசல்ட் கிடைச்சிடும். அதாவது என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஹேருக்கு ஒரு கரெக்டான மெயின்டெனன்ஸ், ஹேருக்கு கரெக்டான கேர் நம்ம கொடுத்தா மட்டும்தான் பிசிக்கலி ஹேண்ட்ஸமா மாற முடியும். நெக்ஸ்ட் டிப் தான், பி இன்டெலிஜென்ட் அண்ட் ப்ரொடக்டிவ். எப்பவுமே பிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னா அது நம்ம ஃபேஸ், நம்ம ஹேர் இதை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அது மட்டும் போதாது. ரொம்ப பர்ஃபெக்டான, அட்ராக்டிவான, ஹெல்த்தியான, ப்ரொடக்டிவான, கிரியேட்டிவான ஒரு பர்சனாலிட்டி நமக்கு வேணும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் நமக்கு வேணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால ஒரு கம்ப்ளீட்டான அட்ராக்டிவ்னஸ் உருவாக்க முடியும். இந்த மாதிரியான சென்சிபிள், அட்ராக்டிவ், ப்ரொடக்டிவ் மைண்ட் அதை கல்டிவேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணிடணும்? அதுக்காக நம்ம இன்டெலிஜென்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடணும். நல்ல போல நம்ம இன்டெலிஜென்ஸோ நம்ம விஸ்டம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு ப்ராப்பரான புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும், நிறைய பர்சன்ஸ் கிட்ட எல்லாம் இன்ட்ராக்ஷன் பண்ணணும், யார்கிட்டையாவதும் எங்கே இருந்தும் நம்ம ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லேர்னிங் மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். உங்களுடைய ஸ்கூல், காலேஜ் எஜுகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கூட, இல்லைன்னா ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் போயிட்டு இருக்குனாலும் உங்களுடைய ஸ்டடி அப்படின்றது அந்த ஸ்கூல்ல இருந்து படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி மட்டும் கிடையாது. நம்மளால எங்கே இருந்தெல்லாம் புது புது விஷயங்கள் கற்றுக்க முடியுமோ அதெல்லாமே நாம படிச்சிடணும். அந்த மாதிரியான ஒரு குவெஸ்ட் ஃபார் நாலேஜ் அப்படியான மென்டாலிட்டி நமக்குள்ள இருக்கணும். அது நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்கிடும், ப்ரொடக்டிவ் ஆக்கிடும். அதனால கூட நம்ம ரொம்பவும் அட்ராக்டிவான ஒரு பர்சனா கூட மாறிடும். அதனால ரொம்ப அத்லெட்டிக்கான ஒரு பவர்ஃபுல்லான பாடி இருக்குனாலும், ரொம்ப ஃபேரான ஒரு ஹேர் இல்லைனா ஃபேஸ் இருக்குனாலும் நம்ம கம்ப்ளீட்டா அட்ராக்டிவா ஆகாது. அந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் உங்கள் கையில் இருக்குன்னா அது இந்த உலகத்துக்கு போதாது. ஏன்னா இந்த சொசைட்டில அதை விட ஜாஸ்தி உங்களை ஒப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு எல்லாரும். நீங்க சோஷியலி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற ஆளா இருந்தா உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நல்லா புரிஞ்சிடும். இப்ப நான் சொல்றது என்னன்னு, அது ஏன்னா நீங்க இன்டெலிஜென்டான ஒரு பர்சனா இருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரையாரிட்டி அப்படின்றது அது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுக்காக நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா, நிறைய இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே நீங்க கலெக்ட் பண்ணி ரீட் பண்ணிடணும். பெரிய பெரிய பீப்புள்ஸ் கூட எல்லாம் இன்டராக்ஷன் பண்ணிடணும். உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இல்லைன்னா இன்னைக்கே நீங்க ரீடிங் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ரீட் பண்ணணும்னு கூட இல்லை, நீங்க யூடியூப்லும் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் இருந்து நிறைய நாலேஜ் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணலாம். அதே போல நல்ல நல்ல பாட்காஸ்ட் எல்லாம் இருக்கும், அதாவது இன்ஃபர்மேட்டிவான பாட்காஸ்ட் எல்லாம் இருக்கும். இதெல்லாமே கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இங்கிலீஷில் கூட இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான பாட்காஸ்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கலாம். இந்த மாதிரியான பெர்ஃபெக்டான நாலேஜ் எல்லாம் கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா உங்களோட இன்டெலெக்ட், உங்களோட விஸ்டம் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடும். இதனால உங்களுடைய ஒரு ஓவரால் அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, உங்களை ரொம்பவும் அட்ராக்டிவ் ஆக்குறதுக்கு தேவையான டிப்ஸ் தான். இதெல்லாமே மற்றவர்கிட்ட உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டிப்ஸாக இருக்கும். உங்களுடைய அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.